ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்புங்க ஐயா. ஐயா நீங்க நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் வந்து நீங்க நிறைய விஷயங்கள் இப்போ சுவாரஸ்யமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ராசியை விட லக்னம் ஐயா முக்கியம். லக்னம் அப்படின்ற வார்த்தை அதாவது இலக்கு, லட்சியம், நம்மளுடைய நோக்கம் அப்படிங்கிறத குறிக்கிறது. அதே மாதிரி ஒரு சேர்க்கைங்கிறத குறிக்கிறது. இப்போ சூரியன் உதிக்குது, உச்சிக்கு வருது, மறுபடியும் மறையுது. இதெல்லாம் வந்து அந்த கீழ்வானத்தில் ஒரு அதிகாலை பொழுதில் சூரியன் உதிக்கிறது தான், அந்த இடம் தான் லக்னம். அது மாதிரி மறையிறது மறுபடியும் சூரிய உதயம் வரைக்கும் 12 லக்னம் மாறும். அப்போ 24 மணி நேரத்தில் 12 லக்னம்னா ஒரு லக்னத்துக்கு 2 மணி நேரம். இந்த குறுகிய கால அளவை நம்ம மையமாக வச்சு 12 பாவங்களுக்கும் பலன் சொல்லும் பொழுது நமக்கு அக்யூரேட்டி கிடைக்கும். இப்போ வெறும் ராசியை வச்சிங்கன்னா அந்த ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. 3 நட்சத்திர கலப்பும் இருக்கும். அந்த ராசிங்கிறது 2.25 நாள் இருக்கும். அந்த 2.25 நாள் நடக்கிறவங்களுக்கு எத்தனை கோடி பேர் வருவாங்க. அப்போ குறுகிய கால அளவை செலக்ட் பண்ணும்போது லக்னம்னு இருக்கும். இப்போ நாம் அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜியில் என்ன பண்ணுறோம், அந்த லக்னம் நின்ற டிகிரியை 9 பங்காக பிரித்து 9 கிரகத்துக்கு கொடுத்து துல்லியமாக வெறும் 2 நிமிஷம் இடைவெளியில் பிறக்கிறவங்களுக்கு தனித்தனி பலன் சொல்லுவதற்கு இந்த லக்ன முறை உதவுகிறது. அதனால் லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்னம் அப்படின்னு சொல்லும்போது தோற்றத்தை வந்து தீர்மானிக்க முடியுமா ஐயா? தோற்றம், உயரம், நிறம், அவங்களுடைய ஆட்டிடியூடு எல்லாமே சொல்லலாம். சூப்பர். அப்போ இவங்க சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களோட தோற்றம்ல எப்படிங்க? இப்போ நீங்கள் எப்போவுமே கேள்விப்பட்டிருப்போம், சூரியன்னா சிவப்பு நிறம். அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு அந்த நிறத்தை, சிம்ம லக்னம்னா சிவப்பாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்கிறது உண்டு. ஆனால் நம்ம உள்ள இத்தனை டிகிரி இருக்கு இல்லையா, 9 பாதம் இருக்குது. அந்த 9 பாதத்துக்கு தகுந்த மாதிரி தோற்றத்துலேயும் மாறும், நிறத்துலேயும் மாறும், அவங்களுடைய செய்கைகள்லையும் மாறும். இப்போ சிம்மம் அப்படின்னா ஸ்டெடின்னு அர்த்தம், ஸ்திரமாக இருக்கிறதுன்னு அர்த்தம், ஸ்திர ராசி. அதே மாதிரி நெருப்பு ராசி, நான் தான் கமாண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் கேதுவனுடைய 4 பாதம் இருக்குது. மகம் 4 பாதம், பூரம் 4 பாதம், உத்தரம் 1 பாதம். இந்த மகம் 4 பாதத்துலேயும் 4 குணங்கள் இருக்குது. அதே மாதிரி பூரம் 4 பாதத்துலேயும் 4 குணங்கள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது சிம்ம லக்னம் ஒன்று தான், ஆனால் அதில் 9 குணங்கள் உள்ளவங்க பிறக்கிறாங்க. அப்போ நாம் ஜென்ரலாக நீங்கள் இப்போ ஒரே எபிசோடில் ஒவ்வொரு பாதத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஜென்ரலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சூரியன் ப்ளஸ் கேது, சூரியன் ப்ளஸ் சுக்கிரன், சூரியன் ப்ளஸ் சூரியன் அப்படின்னு எடுத்துடலாம். அதில் மேஷமும் அங்கே வருது இல்லையா, மேஷத்தில் இதே நட்சத்திரம் இருக்கு இல்லையா. அப்போ அது வந்து ஸ்தரராசி, இது வந்து ஸ்திரராசி. அப்போ சரத்துக்குடைய அமைப்பில் வேற, ஸ்திரத்தினுடைய அமைப்பில் வேற. இப்போ மகம் 1 புள்ளியாக விழுந்தது அப்படின்னா அது வந்து வேகம் அதிகம், 2 அப்படின்னா விவேகம் அதிகம், 3 அப்படின்னா இன்பம் அதிகம், 4ன்னா துன்பம் அதிகம். இப்படி பிரிச்சுக்கலாம் 4 பாதத்தை. அந்த மாதிரி குணங்களை பிரித்து சொல்லலாம். நான் சுருக்கமாக சொல்லும்போது மகம் ப்ளஸ் சிம்மம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தத்துவ ஞானிகளாக இருப்பார்கள். பிரின்சிபலாக அவங்க வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. தோற்றத்துலேயும் வந்து அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமான தோற்றம். இப்போ வித்தியாசமான தோற்றம் அப்படின்னா, இப்போ உடம்பு ஒரு மாதிரி, முகம் ஒரு மாதிரி. அதே மாதிரி அவங்களுடைய இப்போ ஒரு முன்னெடுத்து சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம வந்து நார்மலாக பேசுகிறதுக்கும் அவங்க அந்த மக நட்சத்திரக்காரன் பேசுகிறதுக்கும் வித்தியாசம். கண்டிப்பாக அதில் வந்து நிறையா ஒரு பொடி வச்சு பேசக்கூடிய அமைப்பு இருக்குது மகத்தில். ஏனென்றால் அது வந்து எலி, அது ஆண் எலி. அதே பூரம் நட்சத்திரத்தில் வந்து அது பெண் எலியாக வேலை செய்யும். அதே உத்தர நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கும்போது அது கம்பீரமாக வேலை செய்யும். உத்தரம்னா என்னென்னா நோக்கம், பெருசாக நோக்கத்துக்கு வேலை செய்யும். இது மாதிரி குணங்களை பிரிக்கலாம். நான் சுருக்கமாக சொல்கிறது, நீங்கள் பாதத்தை பாருங்கள், எந்த பாதத்தில் பிறக்கிறீங்க. அது மகமாக இருந்தால் கொஞ்சம் சூதுவாது, பூரமாக இருந்தால் அட்ராக்ஷன், உத்தரமாக இருந்தால் அதிகாரம். இப்படி பிரிச்சுக்கோங்க.
அதில் 4ஆம் பாதம் மட்டும் பிரச்சனை எல்லாத்துக்குமே 4ஆம் பாதம் பிரச்சனை எடுத்துக்கோங்க. அது வந்து குணாதிசயத்தில். ம். அப்போ 4ஆம் பாதக்காரங்க ஜெயிக்கிறதே இல்லையா அப்படின்னா கஷ்டப்பட்டு ஜெயிப்பாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய திசா புத்திகள் நல்லா இருந்ததுன்னா ஜெயிச்சிருவாங்க. சிறப்புங்கய்யா, அற்புதமா சொன்னீங்க ஐயா. இப்போ சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன? பலம் கம்பீரம், பலவீனம் இரக்க சுபாவம். அதாவது சொல்றத நம்புறது, இரக்க சுபாவம், பரிதாப உணர்ச்சி, இது பலவீனம். அதை மட்டும் பார்த்துக்கணும். கவர்ச்சிக்கு அடிமையாகிறதும் பலவீனம். கவர்ச்சிக்கு அடிமையாகும். இப்போ நட்பு வட்டாரமாகட்டும் அல்லது காதுல செய்திகள் என்ன வந்தாலும் அதை அப்படியே நம்பக்கூடிய அமைப்பு தான் பலகீனம். அதே மாதிரி இந்த சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு யாரால வளர்ச்சி கிடைக்கும், யாரால வீழ்ச்சி அமையும்? பாசத்துல வளர்ச்சி கொடுக்குறவங்க மேஷமும் தனுசும். இவங்களுக்கு பரிவோட பாசத்தோட அன்போட பகிர்வதற்கு இவங்க தான். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக லக்கு கொடுக்குறவங்க வந்து கன்னியும் மகரமும், நமக்கு வந்து ரிஷபமும். அதாவது நெருப்பு, நம்ம வந்து நெருப்பு, இது பணம்ங்கிறது வந்து பூமி தத்துவத்தில் தான் இருக்குது. அதனால் அந்த கன்னி மகரம் அந்த ரிஷபம் உள்ள லக்னக்காரர்களால் இவங்க முன்னேறுவாங்க. கஷ்டப்படுறது வந்து இவங்களுக்கு விருச்சிகம் தான். விருச்சிகம், மீனம், கடகம் இவங்களால கஷ்டப்படும். இவங்களால பிரச்சனை இருக்கு. ஆமாம். பலம் பலவீனன்னு பார்க்கும்போது அதை அகம் சார்ந்தும் பார்க்கணும், புறம் சார்ந்தும் பார்க்கணும். இப்போ ஒரு சிலர் வீட்டுக்குள்ளேயே பலம் பலவீனம் இருக்கு, வீட்டுக்குள்ள உறவு பிரச்சனைகளும் இருக்கு. அதில் சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து இவங்களுக்கு துலாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. துலாமும் கும்பமும் மிதனமும் உறவுகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே பொருளாதாரத்துக்கு வந்து கன்னியும் மகரமும் ரிஷபமும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் பிரச்சனைங்கிறது ரெண்டு பக்கமும் பிரச்சனைங்கிறது இந்த விருச்சிக மீனம் கடகம். அதே மாதிரி இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அதே மாதிரி வரக்கூடிய வாழ்க்கை துணை அவங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை துணையாக இருப்பாங்க? எப்போவுமே திருமணம்னு எடுத்துட்டிங்கன்னா லக்ன பொருத்தம் தாங்க முக்கியம். இப்போ நம்ம ஜென்ரலாக பஞ்சாங்கத்தில் 10 பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், ராசி பொருத்தம் இதெல்லாம் பார்க்குறது வழி வழியாக போட்டிருக்காங்க. அது வந்து இந்த ஜோதிட முறைகள் விஞ்ஞான ரீதியாகவும் அந்த டிகிரி சுத்தமாகவும் ஆராய்ச்சி இல்லாத சமயத்தில் ஏற்படுத்தப்பட்டது. இப்போ வந்து லக்னம் இருக்கிறதுனால இந்த லக்னத்தை கரெக்டாக அவங்களுக்கு வந்து யோகமான அந்யோன்யமாக இருக்கக்கூடிய லக்னங்கள்னு ஒரு 4 இருக்குது சிம்மத்துக்கு திருமண வாழ்க்கைக்கு. அது வந்து துலாம், அதே மாதிரி தனுசு, அது மாதிரி மேஷம், அவங்களுக்கு வந்து மிதனம். இந்த 4 தான் 100% திருமண வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. அதே நீங்கள் வந்து இப்போ புள்ளியை பார்க்கணும். இப்போ லக்னத்தில் மகத்தில் பிறந்தால் ஒரு மாதிரி, பூரத்தில் பிறந்தால் ஒரு மாதிரி, உத்தரத்தில் பிறந்தால் ஒரு மாதிரி. இப்போ நீங்கள் பூரத்தில் பிறக்கிறீங்கன்னு வைங்க, நேராக 7ஆம் வீடு கும்பத்தில் 7வது புள்ளி எங்கே விழுகும்? ராகுவில் தான் விழுகும், சதயத்தில். அப்போ ராகுனுடைய குணாதிசயம் கொண்ட நமக்கு கலத்திரம் அமையும், வாழ்க்கை துணை அமையும். அப்போ அந்த ராகு நல்லா இருக்கணும்ல ஜாதகத்தில், அது கெட்டு போச்சுன்னா ப்ராப்ளம் வரும். அப்போ அந்த வகையில் திருமண பொருத்தத்தை பார்க்கணும். நான் முதல்லையே சொன்ன மாதிரி இந்த விருச்சிகமோ மீனமோ கடகமோ இவங்க பொருத்தம் சேர்த்தவே கூடாது லக்னம். சிம்ம லக்னத்துக்கு வேலை, தொழில், பதவி, அந்தஸ்து இதெல்லாம் எப்படி அமையும்? கம்பீரமாக இருக்கும். அரசு துறை நிறுவனங்கள், அதே மாதிரி விவசாய அமைப்புகள், ஹோட்டல், உணவு விடுதிகள் மற்றும் துணி தயாரிப்புகள், இது இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஐட்டம்ஸு மற்றும் வந்து ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, சினிமா துறை சம்மந்தப்பட்டது எல்லாத்துலேயுமே நல்லா இருப்பாங்க. ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா இவங்களுக்கு சூரியன் நல்லா இருக்கணும், சந்திரனும் நல்லா இருக்கும். சந்திரன் வந்து திசைக்கு தகுந்த மாதிரி போகிற கிரகம். அதனால் சந்திரனுடைய காலில் தொழில் கிரகங்கள் உட்கார்ந்துருக்கணும். இப்போ நேராக பாருங்க, இவங்களுக்கு 10ஆம் வீடு ரிஷபம், தொழில் ஸ்தானம். அங்கே வந்து ரோகிணி தான் இருக்கு. அப்போ அந்த ரோகிணியில் ஏதாவது கிரகம் இருந்ததுன்னா இவங்களுக்கு அந்த திசைகள்லாம் நடக்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி தொழிலில் முன்னேறுவதற்கு இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூரியனையும் சந்திரனையும் அவங்க இயக்கணும். சூரியன் என்பது இப்போ வந்து ரூபின்னு எடுத்துக்கோங்க, மாணிக்கம் 1ஆம் நம்பரு. அதே மாதிரி சந்திரன் என்பது 2ஆம் நம்பரு, மூன் ஸ்டோனு, இது மாதிரியெல்லாம் அவங்க உபயோகப்படுத்தும். சிம்ம லக்னத்துக்கு சொல்லுவாங்க ஐயா, செகண்ட் ஹாஃப் தான் வாழ்க்கை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கஷ்டம் தான், பிறந்ததுலேருந்தே கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க,
இரண்டாம் பகுதி மேல வாழ்க்கை வந்து சீரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த வகையில் அந்த சைக்கிளே 2வது சைக்கிள் தானே. ம் மேஷம் முதல் கடகம் வரை ஃபர்ஸ்ட் சைக்கிள். 2வது சைக்கிள் வந்து சிம்மத்திலிருந்து ஆரம்பிக்குது. இப்போ இந்த அமைப்பில் பார்க்கும்போது இப்போ இவங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீடு. ம் அந்த சுக்கிரன் ஜாதகத்தில் நட்சத்திரமாகவே இருக்குது, ம் நம்ம லக்ன நட்சத்திரமாகவே இருக்குது. இப்போ சப்போஸ் இவங்க வந்து பிறக்கும்போது ராசி பலன் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கும்போது ம் 8ல் சந்திரன் போயிடுச்சுன்னு வைங்க. ம் இப்போ மீன ராசிலேயோ விருச்சிக ராசிலேயோ கடக ராசிலேயோ சந்திரன் இருக்கும்போது பிறந்த சிம்ம லக்னக்காரர்கள் 4, 8, 12 தான் சந்திரன் இருக்கும். ம் அப்போ இளமையில் கஷ்டம்தான். எப்பவுமே 2, 6, 10 சந்திரன் வரணும். ம் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் சந்திரன் வரும்போது தான் தொழில் வளர்ச்சி. ம் சில பேர்களுக்கு இந்த ராசியும் அப்படி அமைந்து விடுவதும் ஒரு காரணம். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, சிம்ம லக்னம் சிம்ம ராசியாகவே பிறக்கிறீங்கன்னு வைங்க. கேது திசையில் பிறந்தா சுக்கிர திசை சூரிய திசை எல்லாமே 30 வயசு ஆயிடும். உங்களுக்கு சந்திர திசை வரும்போது 30, 35 வயசுக்கு மேலே தான் அங்கே நடக்கும். இது ஒரு சிம்பிள் கால்குலேஷன். நம்ம இந்த சிம்ம லக்னத்துக்கு தாமதம் என்பதற்கு காரணம் நம்ம 7ஆம் வீடு வந்து சனி வீடு. ம் அது வந்து ஜீவன காரகன். அதே சனி 6ஆம் பாவத்துக்கும் அதிகாரி. இந்த 6, 7ங்கிறது சனி தாமத பலன் கொடுக்குறவன் தானே வேலைக்கு. கண்டிப்பா. அதனால வேலை வந்து தாமதமாக தான். மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் சிம்ம லக்னம் தான். அவருக்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பெருசா ஒன்றும் இல்லை, ஒரு 40 வயசுக்கு மேலே தான் ஒரு வளர்ச்சி எல்லாமே இருக்கு. ஸோ அதனால தான் அந்த கேள்வி முன் வச்சுருந்தீங்க. ஐயா, அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்தை பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா கடன், நோய், பகை இதெல்லாம் இருக்கு. இவங்களுக்கு எப்படி அமையும்? அவங்களுக்கு இப்போ அந்த 6ஆம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுது. ம் 6ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா தொழிலும் கெட்டு போகும். அதனால் 6ஆம் பாவம் தேவை தான். அந்த 6ஆம் பாவம் அந்த தொழில் ஸ்தானத்தோடு சம்மந்தப்படும் போது, நல்லா இருக்கும்போது, திசை நடக்கும்போது இவங்க சம்பாதிப்பாங்க, நல்லா இருப்பாங்க. இந்த பகைங்கிறது எப்படி வருதுன்னா, இப்போ 1ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம் தான் இவங்களுடைய மனசு. ம் அதே மாதிரி 3ஆம் பாவம், 7ஆம் பாவம், 11ஆம் பாவம் தான் இவங்களுடைய உறவுகள். இந்த ஒற்றைப்படை பாவங்கள் 1, 3, 5, 7, 9, 11 இதில் வந்து 6ஆம் பாவம் சம்மந்தப்படக்கூடாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும், ஆனால் உறவு கெடுத்துடும். இப்போ நிறைய பேர் பெரிய லெவலில் 2 பேரும் சம்பாதிப்பாங்க, ஆனால் டைவர்ஸ் நடந்துகிட்ருக்கும். பொருளாதாரத்துக்கு அது சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கும். யார் ஒருக்கு டைவர்ஸ் நடக்குதோ பாருங்கள், அவங்க வந்து பொருளாதாரத்தில் டெவலப் ஆகிட்டு இருப்பாங்க. இது பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஜாதகத்தில் கிரக அடைவுகள் இருக்கணும். எப்போவுமே நான் சொல்கிறது 9 புள்ளி. அந்த 9 புள்ளியில் லக்ன புள்ளி எதுவாக அமைகிறதோ அது வந்து 6, 8, 12 தொடர்பு கொண்டால் சோதனை, 1, 5, 9 தொடர்பு கொண்டால், 3, 7, 11 தொடர்பு கொண்டால் உறவில் வந்து மகிழ்ச்சி. அந்த மாதிரி 4, 8, 12 தொடர்பு கொண்டால் உறவுலையும் பிரச்சனை, சம்பாதிக்கிறதுலையும் பிரச்சனை. அப்போ லக்ன புள்ளி தான் இத்தனைக்கும் காரணம். அதாவது அகம் சார்ந்த வாழ்க்கை கொடுக்கும்போது பொருளாதாரம் பாதிக்கப்படும். பொருளாதாரம் கொடுக்கும்போது அகம் சார்ந்த வாழ்க்கை பாதிக்கப்படும். இதுல மோசமானது என்ன, நீங்க சொன்ன மாதிரி 4, 8, 12 இருக்குல்ல, இதுல 2லையும் பேலன்ஸ் பண்ணி நல்லா இருக்கணும்னு வைங்க. 3, 7, 11 எனக்கு 3, 7, 11 தான் 2ஐயும் சமமா போடணும். அப்போ அதுதான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பாருங்க சண்டை பெருசா இருக்காது, இருந்தாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, கிடைக்கிற வருமானத்தை சந்தோஷமா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. 2வது அவங்களுக்கு அந்த மாதிரியான போட்டி பொறாமைகள் வராது. ஒன்று ஹை லெவலு, இல்லைன்னா ரொம்ப லோ லெவல். ஏன்னா பொருளாதார கஷ்டம் அதுவே ஒரு காரணமாயிடும். நீங்க சொல்ற பார்த்தா 3, 7, 11 பெரிய வரப்பிரசாதம் நினைக்கிறீங்க. கரெக்ட். எப்பவுமே சமநிலை தான் நல்லது. இந்த இயற்கை என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து அகம்புறம் 2ஐயும் பேலன்ஸ் பண்ணி வாழ கற்றுக்கோ, அப்போ தான் நீங்கள் வந்து வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரியும், உனக்கு ஞானம் கிடைக்கும்னு சொல்லுது. ஆனால் நம்ம மக்கள் பொருள் பொருள் பொருள்னு பற்று வைக்க வைக்க இங்கே டைவர்ஸ் பிரச்சனையும் சண்டையும் எச்சு தான் ஆகுது. இப்போ என்ன சட்டம் வந்து என்ன டைவர்ஸ் கம்மியாயிடுச்சு, வரதட்சணைக்கு என்னமோ சட்டம் வந்துச்சு. இப்போ பார்த்தா வரதட்சணைங்கிற பேச்சே இல்லை, ஆனால் 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் தேவையில்லாமல் டைவர்ஸ். அப்போ காரணம் என்ன, 2 பேருக்கும் பொருள் பற்று. அந்த லக்ன புள்ளி பொருள் பற்றாக இயங்கும் போது அந்த உயிர் பற்றை வந்து காலி பண்ணுது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஐயா, அடுத்து ஐயாவின் அறிவுரை, இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களோட இந்த குணாதிசயங்களை கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா மென்மேல நீங்கள் உச்சத்தை தொடரலாம் அப்படின்னா என்ன மாதிரி குணங்கள் இருக்கு? யதார்த்தம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்பாதீங்க, அதுதான் மெயின் காரணம். அதே மாதிரி ரகசிய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதில் போந்தாலும் அது ரகசியமாகவே இருக்காது.
இது புதுசா இருக்கீங்கய்யா. எதனாலங்கய்யா? 4ஆம் இடம் விருச்சிகம், ஆ. 8ஆம் இடம் மீனம், 12ஆம் இடம் கடகம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்ஹார ராசிகள். 4, 8, 12. இப்போ அங்கே இருக்கிற நட்சத்திரங்களை பாருங்க. 4ஆம் இடத்துல இருக்கிற அனுஷம் தான் சனி. சரி. அதுதான் நம்மளுக்கு 7ஆம் பாவம். ம். அதே மாதிரி புதன் எடுத்துக்கோங்க. ம். அதுதான் 2ஆம் பாவம், 11ஆம் பாவம். நம்ம பேசுகிற பேச்சு, கொடுக்கல் வாங்கல், நண்பர்கள் எல்லாமே. அதனால இயற்கை இதெல்லாம் இதுக்குள்ளுக்குள்ள வச்சிருக்கு. சீக்கிரட்டே இருக்காது. ஆமாம். சஸ்பெண்டா. சீக்கிரட்டு வந்து சீக்கிரட்டாக வந்து பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு இவங்க வந்து அதை ஓப்பன் பண்ணிடுவாங்க. புரியுது. அதாவது மறைக்க தெரியாது. ம். அப்படி நான் சொல்லலாம். வெளிப்படையாக பேசிக்கொண்டு. இப்போ வெளிப்படையாக பேசுனீங்கன்னா நம்பிக்கை துரோகம் இல்லாத நபர்கள் கிடைக்கணும்ல. ம். அது கிடைக்கலன்னா பிரச்சனை தானே. எல்லாத்தையும் நம்பி ஏமாறக்கூடிய சிறப்புங்க. 5 குரு தான் 8க்கும் அதிபதி. ம். அற்புதம், அற்புதமா சொல்றாரு. நல்ல பாயிண்ட் இது. 6 சனி தான் 7க்கும் அதிபதி. எப்படிப்பட்ட சிக்கல்ல வந்து மாட்டியிருக்கு சிம்மலுக்கு. யாரை நம்புறோமோ அவங்க தான் செய்ய போறாங்க. ஆமா. சூப்பர், அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்தடுத்த லக்னத்தை பத்தி பார்க்கலாம். நன்றி.